தமிழ்நாட்டில் காவல்துறையை தாக்குவது மிகுதியாகி வருவதாக கூறியுள்ள அண்ணாமலை, தங்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற நிலையில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு தமிழகத்தில் தொடர்ச்சியாக காவல்துறையை தாக்குவது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல அதிகாரிகள் இரவு ரோந்து பண்றாங்க. குறிப்பா குடிபோதையில வரக்கூடிய மனிதர்கள், கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்றேனே தெரியாம பண்றாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தனியாக ஒரு ஆணை பிறப்பித்து டிஜிபி அவங்களை அறிவுறுத்தி தமிழகம் முழுவதும் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனை ரீபேலன்ஸ் பண்ணணும், புதுசா போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும், காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையை குறைக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நாம ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கிறோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எளிதாக கடந்து விடுகின்றோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு நவீன உபகரணங்கள் இருக்கணும், மேன் பவர் இருக்கணும், டெக்னாலஜி இருக்கணும். இதையெல்லாம் செஞ்சோம்னா அடுத்து இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய சிப்பந்தியோ அதிகாரியோ கான்ஸ்டபிளோ சப் இன்ஸ்பெக்டரோ அவங்களுடைய உயிர் பறிபோகக்கூடாது. காரணம், இவர்கள் நமக்காக பணி செய்து நமக்காக உயிர் விடுகின்றார்கள். அவங்களை பாதுகாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு மீடியாக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்கு. அதனால மீடியா நண்பர்களும் இதை ஆக்கப்பூர்வ ஒரு விவாதமாக மாற்றி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து காவல்துறைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற தினத்தில் அன்போடு கேட்டுக்கிறேன்.